பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். தோல்விகளையும் நஷ்டங்களையும் உபத்திரவங்களையும் அவமானங்களையும் நாம் சந்திக்கும்போது நம்மோடு பழகுகிறவர்கள் கூட ஏற்றுக்கொள்ளாதபடி, வீட்டு விசேஷங்களுக்கு கூட நம்மளை சேர்த்து கொள்ளாதபடி ஒதுக்கி வைக்கலாம். பரிகசிக்கிறவர்கள், நம்மை குறித்து முறமுறக்கிறவர்கள், ஒரு கட்டத்தில் நாம் இழந்தவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளும் போது வாயடைத்து போவார்கள். வேதத்தில் யோபுவை இழப்பின் நிமித்தம் சொந்த மனைவி, உயர் நண்பர்கள் என்று சொல்லி பலரும் அவரை வெறுத்தார்கள், அவரை பகைத்தார்கள். சொந்த பந்தங்கள் அவரை கண்டுகொள்ளவே இல்லை. ஒரு கட்டத்தில் ஒரு வாலிபன் கூட யோபுவை தவறாய் பேசினான். இருந்தாலும் யோபு நிலை குலைந்து போகவில்லை. தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை அவன் குறைத்து கொள்ளவே இல்லை. ஒரு கட்டத்தில் ஆண்டவராகிய தேவன் யோபு இழந்தவைகளையெல்லாம் 2 மடங்காக அவனுக்கு திரும்ப கொடுத்தார். அப்பொழுது மனைவியும் நண்பர்களும் மற்றும் அவரிடத்திலிருந்து தூரமாய் போன உறவினர்களும் உடன் பிறந்தவர்களும் அவரை வாழ்த்தும்படி வந்தார்கள், பரிசு பொருட்களை கொடுத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்கும். உங்கள் இழப்பின் நிமித்தம், வறுமை நிமித்தம் உங்களை கண்டுகொள்ளாதவர்கள் கூட கர்த்தருடைய நாமத்தினால் நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் போது உங்களிடத்தில் அன்பு பாராட்டும்படி கடந்து வருவார்கள். God bless you. சமாதானம்.